என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. எனக்கு உதவி நீ செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. எனக்கு உதவி நீ செய்தீரையா, உன் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. ஓலாம் தேவனே சதா காலமும் உள்ளவரே, ஏலோலாம் தேவனே நீரெங்கும் நிறைந்தவரே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் காண்பதிலே மிகுந்த சந்தோஷம். நீங்க நல்லா இருப்பீங்க. வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு வார்த்தையை நம்ம இணைந்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் அதனுடைய 6ஆம் சங்கீதம் 9வது வசனம் இவ்வளமாய் சொல்லி இருக்கிறது: கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஆம் தேவனுடைய ஜனமே, இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நாம் கேட்க இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தை கேட்கும்படியாய் அவருடைய செவி திறந்தவைகளாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் நமது ஜெபத்தை தள்ளாமல் ஏற்றுக்கொள்ளும் தகப்பனாய் இருக்கிறார். இந்த மாதத்துல எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க போறோமோ, எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் நம்ம விண்ணப்பம் செய்ய போறோமோ, அதை கேட்டு அதன்படி அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாமல் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி உருவாக்கி வழி நடத்தும் நல்ல தகப்பனாய் இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு நம் விண்ணப்பத்தை கேட்டு அவர் ஏற்ற காலத்திலே அதற்குண்டான பதிலை தந்து நம்மை அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துவது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சகாயம் பண்ணுவாராக. Have a good day. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you.